நாம் குழந்தையா இருக்கும்போதுலேருந்து நமக்கு எல்லாமே சொல்லி தரப்படுது. நாம் எப்படி பாடணும், எப்படி ஆடணும், நடக்கணும், சாப்பிடணும் எல்லாமே சொல்லி தராங்க. ஏபிசிடி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி எல்லாமே கற்றுக் கொடுக்கப்படுது. நாம் என்ன ட்ரெஸ்ஸு போடணும், என்ன ஷூ போடணும், எப்படி தலைமுடியை வெட்டிக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுது. ஆனால் காதலிக்கிறது மட்டும் ஏன் நமக்கு யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அது இயற்கையான நிகழ்வு, அது தானாக நடக்கணும், அது ஒரு பூ பூக்கிற மாதிரி அப்படின்னெல்லாம் அதை ரொமான்டிசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ப்ராப்பர் எஜுகேஷனே நமக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். லவ்வுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கற்றுக் கொடுத்தல் அப்படிங்கிறதே இல்லை. லவ்வை போய் யாராவது கற்றுக் கொடுப்பாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. லவ்வும் எல்லாமே கற்றுக் கொடுக்குறவங்க ஏன் அதை கற்றுக் கொடுக்காமல் விடுறாங்க? அதுக்கு ஒரு எஜுகேஷன் ஏன் இல்லை? அது இல்லாததுனால தான் பெரும்பாலான நேரத்தில் நம்ம எது நல்ல ரிலேஷன்ஷிப், எது கெட்ட ரிலேஷன்ஷிப்பு, எது அன்பு, எது அப்யூஸு, எது டாக்ஸிசிட்டி, எது உண்மையான அக்கறை அப்படிங்கிறதெல்லாம் புரியாமல் பல நேரங்களில் துன்பத்துலேயும் பெயின்லேயும் கடந்து உழல வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது. அதனால தான் லவ் அப்படிங்கிற அதன் பேரால் ஏகப்பட்ட கொலைகள் நடக்குது. சின்ன சின்ன குழந்தைங்க டீனேஜர்ஸ் கொலை செஞ்சிடறாங்க, தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. அவங்க பெயின்லேயே இருக்காங்க. மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னு இன்றைக்கி காதலின் பேரால் நிறைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னா, நமக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியறதில்ல. எது ஹெல்தி ரிலேஷன்ஷிப், எது அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுக்கான வித்தியாசம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதை ஓரளவுக்கு நம்மளால் தடுத்துட முடியும். அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் உஷாராவது ஆக முடியும். இதை நம்ம எல்லோரும் கற்றுக் கொடுக்கணும், நம்ம கற்றுக்கணும். ஆனால் அதுக்கான சூழல் நம்ம ஊரில் இல்லை. நம்ம எப்படி காதலை கற்றுக்குறோம் அப்படின்னு யோசித்து பார்த்திங்கன்னா, நம்ம அப்பா அம்மாவை பார்த்து. உண்மையில் நம்ம குடும்பத்தில் யாருக்கும் லவ் பண்ண தெரியாது. அப்படியெல்லாம் ரொம்ப நல்ல லவ்வெல்லாம் யாரும் பண்ணுறதில்ல. சரி, அடுத்தது நம்ம ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்கும் தெரியாது. சினிமா பார்த்து கற்றுக்குறோம். சினிமாவில் காட்டுற அந்த லவ் இருக்கு இல்லையா, அது அதுதான் லவ் பண்ணுறது. லவ்னால் இப்படி இப்படி பண்ணணும், இப்படி இப்படி கிஃப்ட் கொடுக்கணும், இப்படி இப்படி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு படம், ஒவ்வொரு மாடல் இருக்கும். கௌதம் மேனன் மாடல், மணிரத்னம் மாடல், ஹரிப்பட மாடல், அந்த மாதிரி வெவ்வேறு மாடல்கள் இருக்கும். அந்த மாடலில் ஏதோ ஒரு மாடல் வச்சுட்டு நம்ம இப்படி தான் லவ் பண்ண போகிறோம். அதுவும் 90s கிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பூவே உனக்காக மாடலில் தான் இருக்காங்க. இன்னும் அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு காதலுக்கு மரியாதை அப்படின்னு அவங்க சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. 2K கிட்ஸ் எல்லாம் வேறு ஒரு மாடலுக்குள்ளே போயிட்டாங்க. அப்போது பட் இது எதுவுமே ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லவ்வாக இருக்கா அப்படின்னா எனக்கு தெரியல. ஸோ நம்ம முதல்ல அன்புக்கும் அப்யூஸுக்குமான வித்தியாசத்தை முதல்ல கண்டுபிடிக்க கற்றுக்கணும். அன்பு, அப்யூஸ் இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன கோடு தான். கோட்டுக்கு அந்த பக்கம் அன்பாக இருக்கிறது, கோட்டுக்கு இந்த பக்கம் அப்யூஸாக மாறிடும். ஆனால் அது தெரியாது நமக்கு. நம்ம அதை அன்புன்னு நினச்சிட்டு அதை சகிச்சுட்டு அதை ஏற்றுக்கிட்டு பதில் சொல்லிக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்போம். ஆனால் அது அப்யூஸாக மாறி இருக்கும். நம்ம கண்ணுக்கே தெரியாமல் அது அப்யூஸாக மாறி இருக்கும். ஐயையோ, அப்புறம் நம்ம ரொம்ப காலம் கழிச்சு நம்ம லைஃப்போட ரொம்ப முக்கியமான காலகட்டங்களை எல்லாத்தையும் இழந்து, நம்மளுடைய நிம்மதி இழந்து, மென்டல் ஹெல்த்தெல்லாம் இழந்து, நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது தான் தோணும், ஐயோ இத்தனை நாள் இந்த அப்யூஸ்க்குள்ளே நம்ம இருந்திருக்கோம், இந்த அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்குள்ளே இருந்திருக்கோம், இந்த டாக்ஸிசிட்டிக்குள்ளே தான் நம்ம இருந்திருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு உணர்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துரும். அப்போ இது ஆரம்பத்தில் நம்ம எப்படி இந்த ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பையும் அன்ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பையும் கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம். நான் மெட்ராஸ் மாங்க் ஆதிஷா. இது நீயே ஒளி பாட்காஸ்ட். தினமும் காலையில் 8 மணிக்கு உங்களோட நான் பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கும் அப்படி ஒரு டாபிக் தான் லவ். ஸோ லவ் அப்படிங்கிறத அன்புக்கும் அப்யூஸுக்குமான வித்தியாசம் அப்படிங்கிறதுல எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒரு டெட் டாக்கில் கேட்டி ஹூட் அப்படிங்கிறவங்க பேசின ஒரு விஷயத்தோட ஒரு தொகுப்புன்னு வச்சுக்கலாம். அவங்க இதை பற்றின ஒரு ஆராய்ச்சியாளர். அவங்க லவ்வில் எப்படி இந்த விஷயங்களை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு சில மார்க்கர்ஸை பயன்படுத்துகிறாங்க. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு நம்ம எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு மாதிரி புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றாங்க.
ஸோ அதை தான் இன்றைக்கி அதோட சுருக்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இன்டென்சிட்டி, லவ்வோட இன்டென்சிட்டி இருக்கு இல்லையா, இது ரொம்ப முக்கியமானது. ஆரம்பத்தில் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும் நம்ம லவ். ஒரு காதலை தொடங்கும்போது அது ரொம்ப பீக்கில் இருக்கும், ஹையில் இருக்கும். எந்நேரமும் அவங்கள பற்றியே நினச்சிட்ருப்போம், அவங்களையே டச் பண்ணிகிட்டு இருப்போம், அவங்களோட பேசிக்கிட்டே இருப்போம், அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டே இருப்போம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்ற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னு காதலோட தொடக்கம் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். ஆனால் போக 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 அந்த இன்டென்சிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அது கட்டாயம் குறையவும் ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் ஆரம்பத்தில் வந்து நம்ம இருக்கக்கூடிய அந்த இன்டென்சிட்டியில் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே போக போக அது சஃபகேட் பண்ண ஆரம்பிக்கும் நம்மளை. இப்படி வச்சுக்குவோம். ஆரம்பத்தில் வந்து எந்நேரமும் மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க நம்ம பார்ட்னர், இல்லை நம்ம மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டே இருப்போம். அப்போ உடனே நமக்கு ரிப்ளை வரும். அவங்க எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த எக்ஸைட்மெண்ட்டில் நம்ம கேள்வி கேட்டுகிட்டே இருப்போம். எனக்கு அவங்க கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதுக்கு நம்ம ஓரளவுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் போக 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 அந்த பர்சனல் ஸ்பேஸ் எல்லாம் உடச்சிட்டு எப்போ பார்த்தாலும் கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறது, எந்நேரமும் பதில் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறது, ரிப்ளை ஒரு 5 நிமிஷம் ரிப்ளை வர லேட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், 5 நிமிஷம் எங்கே போனேன் அப்படின்னு ஒரு அந்த இன்டென்சிட்டி வந்து ரொம்ப தீவிரமாகவே இருக்கும். இது வந்து சஃபகேட் பண்ண ஆரம்பிக்கும் நம்மளை. ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்டென்சிட்டி அது குறையும் போது கொஞ்சம் நிதானத்துக்கு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் குறிப்பாக டெக்னாலஜிலாம் வந்ததுக்கப்புறம் நைட்டு நீ வந்து ஏன் ஆன்லைனில் இருக்க, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க, எதுக்கு வந்து நீ உடனே ரிப்ளை பண்ணலை, ப்ளூடிக் எதுக்காக ஆஃப் பண்ணி வச்சுருக்க, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி டார்ச்சராக மாற ஆரம்பிக்கும். நம்மளும் சில நேரங்களில் அதை செய்வோம். இப்போ நான் வந்து சொல்கிறது எல்லாமே நமக்கு நடக்கிறது மட்டும் இல்லை, நம்ம செய்கிறதும் தான். ஸோ இன்டென்சிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. ஆரம்பத்தில் இருக்கிற இன்டென்சிட்டி போக போக குறையக்கூடியது. அது குறையணும். அப்போ தான் ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் இருக்கும். எப்படி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் தொடங்குது அப்படிங்கிறத விட, ஏன்னா ஆரம்பத்தில் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது எப்படி எவால்வ் ஆகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த இன்டென்சிட்டியை எப்படி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து பார்ட்னரை வந்து தொந்தரவு பண்ணாத அளவுக்கு அதை கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறதுல தான் அது எப்படி எவால்வ் ஆகுது அப்படிங்கிறதே இருக்குது. ஸோ அடுத்தது ஐசோலேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஐசோலேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளை வந்து லவ் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளோட எல்லா நேரத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்துக்குவாங்க. நம்ம நேரம் முழுக்க அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம எதை செஞ்சாலும் அவங்களோட சேர்ந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போது இயற்கையாக நம்ம வந்து நம்மளுடைய நட்பு வட்டம், நம்முடைய ரிலேஷன்ஸு இவங்ககிட்ட இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிப்போம். இது வந்து இயற்கையாக நடக்கும். ஒரு கட்டத்தில் நம்ம அவங்கக்கிட்டேருந்து சுத்தமாக விலக ஆரம்பிச்சிடுவோம். இல்லை இவங்களே வந்து விலக்கி வைக்க ஆரம்பிப்பாங்க. அவங்ககிட்டலாம் ஏன் பேசுகிற, அவங்க கூடலாம் சேராத, அவங்களால தான் நீ வந்து இன்றைக்கி இப்படி இருக்க, இப்படின்னு நம்மளுடைய அந்த பர்சனல் ப்ரீ ரிலேஷன்ஷிப் லைஃப்னு ஒன்று இருக்கும்ல. அதாவது இந்த மனுஷனை வந்து நான் 25 வருஷம் லைஃப் இருக்குது. ஒரு மனிதரை நம்ம சந்தித்து லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி 25 வருஷமோ 30 வருஷமோ 40 வருஷமோ நமக்கு ஒரு லைஃப் இருக்குது. அந்த லைஃப் இருக்குல்ல, அதை பற்றி இவங்க கவலையே பட மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் என் கூடயே பேசு, அவங்க கூடலாம் பேசாத, என் கூடயே இரு அப்படின்னு தன்னோட மட்டுமே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ மற்ற நண்பர்களோட நம்மளை அதிகம் நேரம் செலவழிக்க விடாமல், மற்ற நண்பர்களோட நமக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறத தடுக்கக்கூடியவங்களாக இவங்க மாற ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துல தான் இது அப்யூஸாக மாறுது. இதை நம்ம உணரணும். ஏன்னா நம்மளுடைய பர்சனல் லைஃப் இருக்குல்ல, அதாவது இந்த ப்ரீ ரிலேஷன்ஷிப் லைஃப் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதை வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கியிருப்போம். நமக்கு ஒரு 10 நண்பர்கள் இருப்பாங்க, அவங்களோட நமக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும், நம்ம எதாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு சர்க்கிள் இருக்கும். இந்த அப்யூஸ் ரிலேஷன்ஷிப் ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சர்க்கிளெல்லாம் உடச்சிருவாங்க.
அவங்களெல்லாம் வந்து அவங்கள எல்லாத்தையும் விரட்டிடுவாங்க. நம்ம ஒரு மாதிரி ரொம்ப தனிமையாயிடுவோம். நம்ம வந்து எல்லாத்துக்கும் இவங்கள மட்டுமே சார்ந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமையை வந்து உருவாக்கிடுவாங்க. அப்போது நம்ம ரொம்ப தனிமையில் இருப்போம். நமக்கு ஷேர் பண்ணிக்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம ரொம்ப பெயினை அனுபவிக்க ஆரம்பிப்போம். ஒரு ஹெல்த்தி லவ் அப்படிங்கிறது அந்த ப்ரீத்திங் ஸ்பேஸ், அதோட இந்த இன்டென்சிட்டியை கண்ட்ரோலாக வச்சுக்கும்போது கிடைக்கக்கூடிய ப்ரீத்திங் ஸ்பேஸு. ஹெல்த்தி லவ்ன்றது வந்து அந்த சுதந்திரம் தான். சுதந்திரமாக இருக்க அனுமதிக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் தான் ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பு. ஏன்னா போட்டு நெருக்கக்கூடாது. நெருக்குவாங்க போட்டு நம்மளை. அதாவது எப்படி நெருக்குவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம எங்கே போனாலும் கூடவே வரணும்னு நினைப்பாங்க. இப்போ நம்ம வந்து சினிமாவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வீக்லி போகக்கூடியவங்களாக இருப்போம். இப்போ இந்த புது பார்ட்னர் வந்ததுக்கப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு போக வேண்டிய நிலைமைக்கு ஆளாவோம். இதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போகக்கூடிய இடங்களுக்கு போக முடியாமல் போவோம். ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போகும். நம்ம அவங்களோட ஃபன் டைமை வந்து மிஸ் பண்ண ஆரம்பிப்போம். இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். என்னென்னா எல்லாமே என் கூட மட்டும்தான் நீ பண்ணணும். நான் தான் இருக்கேன்ல உனக்கு, என் கூட மட்டும் சந்தோஷமாக இரு. எதுக்கு அவங்க கூட எல்லாம் போகிறேன்? ஒரு சினிமாவுக்கு போகிறதுனா அவங்க கூட போகாத, என்னையும் கூட்டிகிட்டு போ. நீ வந்து ஒரு டூர் போகிறியா, அப்போ என்னையும் கூட்டிகிட்டு போ. நீ வந்து எது செஞ்சாலும் என்ன சந்தோஷத்தை அனுபவித்தாலும் என் கூட தான் நீ அனுபவிக்கணும் அப்படின்னு நம்மளை போட்டு நெருக்கிட்டே இருக்கிறது இருக்குல்ல, இது வந்து ரொம்ப டாக்ஸிக்கானது. நம்ம எந்த அளவுக்கு இந்த பார்ட்னரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு நம்ம நண்பர்களோடையும் நம்ம ரிலேஷன்ஸோடையும் நம்ம அப்பா அம்மா இல்லை தம்பி தங்கச்சி இவங்க கூடயும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய முக்கியம். ஏன்னா அவங்களும் முக்கியம் தானே நமக்கு. அப்போது அதை வந்து புரிஞ்சிக்காத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னா அது ரொம்ப 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 ஆபத்து. ஏன்னா இவங்க வந்து நம்மளை தனியாகவே விட மாட்டாங்க. எப்போவுமே அவங்க கைப்பிடியிலே வச்சுருக்கணும். எப்போவுமே அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்மளை அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல, இது அன்பு கிடையாது. இது ஆக்சுவலாக இது வந்து நம்மளை போட்டு சங்கிலி போட்டு கட்டி வைக்கிறது. இந்த நாய்க்கு வந்து கழுத்தில் காலர் போட்டு எப்போவுமே வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி. அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், ஹெல்த்தி லவ் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ஸ் தான். எவ்வளோக்கு அவ்வளோ அதில் வந்து சுதந்திரமும் மூச்சு விடுறதுக்கான ஸ்பேஸும் இருக்கும், அவ்வளோக்கு அவ்வளோ அது ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்தது எக்ஸ்ட்ரீம் ஜெலசி. பொறாமை இருக்கும், நம்ம எல்லாருக்குமே பொறாமை இருக்கும். நம்ம வந்து ஆரம்பத்தில் லவ் பண்ண ஆரம்பிக்கும்போது ஒரு பொறாமை அப்படிங்கிறது வந்து ஃபன்னாக இருக்கும். இன்ஸ்டாகிராமில் என்ன உனக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்காங்களாமே, உனக்கு வந்து நிறைய ஹார்ட்டின் வந்துகிட்டே இருக்கே, அந்த ஃபோட்டோ போட்டிருக்கே அது ரொம்ப அழகாக இருக்குது, உனக்கு வந்து எல்லோரும் பாராட்டுறாங்களே, இந்த மாதிரி ஒரு சின்ன ஜெலசி இருந்துச்சுனாலும் நம்ம அதை ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் போக போக என்ன ஆகும்னா எக்ஸ்ட்ரீம் ஜெலசியாக மாற ஆரம்பிக்கும். அது வந்து பொசசிவ்னஸையும் மிஸ்ட்ரஸ்ட்டையும் உருவாக்கும். இப்போது நமக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் இல்லை ஃபேஸ்புக்கில் நமக்கு வந்து ஒரு ஃபாலோயிங் இருக்குது. அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் எதுக்காக அவன் உனக்கு கமெண்ட் பண்ணுறான், எதுக்காக நீ வந்து அவளுக்கு லைக் போடுற, உன்னோட டிஎம்மில் வந்து நீ யாருக்கிட்ட எல்லாம் பேசியிருக்க, உன் இன்பாக்ஸில் யாருக்கிட்ட எல்லாம் பேசுகிற, என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, இந்த மாதிரியான கேள்விகள் வந்து இயல ஆரம்பிக்கும். இது வந்து ரொம்ப டேஞ்சரு. எப்போ பார்த்தாலும் நம்மளுடைய செயல்பாடுகளை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, கோஸ்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, எங்கே போனாலும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், இவன் யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான், இவன் என்னெல்லாம் எழுதுகிறான், என்ன ஸ்டேட்டஸ் வைக்கிறான், எதுக்காக இந்த ஸ்டேட்டஸை வைக்கிறான் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இது வந்து ரொம்ப தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கும் நம்மளுக்கு. நம்மளால் மூச்சு விட முடியாது, எதையுமே நிம்மதியாக செய்ய முடியாது. யாரோ ஒருத்தன் நம்ம பின்னாடி நின்றுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நம்ம பார்ட்னர் வந்து எப்போவுமே நம்ம பின்னாடியே நின்று நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடியது. நம்மளை வந்து சுதந்திரமாக செயல்பட விடாது. அதனால் எதையுமே ஹாப்பியாக பண்ணவே முடியாது, எதையுமே சுதந்திரமாக பண்ணவே முடியாது. யாரோ ஒருத்தர் நம்ம பின்னாடி நின்றுட்டு கொஸ்டின் பண்ண போகிறாங்க, இதை பற்றி கேள்வி கேட்டுகிட்டே இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஐயோ இதை வந்து அவன் அக்செப்ட் பண்ணிப்பானா, அவள் அக்செப்ட் பண்ணிப்பாளா, அவள் ஏதாவது கொஸ்டின் பண்ணுவாளோ, அவள் ஏதாவது சொல்லுவாளோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருக்குல்ல, நம்ம க்ரியேட்டிவிட்டி எல்லாத்தையும் கொண்டுடும். நம்மளோட மூமெண்ட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும்.
நம்ம எல்லாத்தையும் அவங்கள பேஸ் பண்ணியே திங்க் பண்ணி செய்ய மாதிரி ஆயிரும். எது செஞ்சாலும் ஒரு ஃபோட்டோ போடுறோன்னு வச்சுக்கோங்க, நீ ஏன் இந்த கலரில் ட்ரெஸ் போடுற, நீ ஏன் இப்படி வந்து எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிற, நீ ஏன் வந்து இப்படி தலை சீவிக்கிற, இல்லை ஒரு ஆணாக இருக்கும் பட்சத்தில் நீ எதுக்கு அவங்க கூட எல்லாம் போய் நிற்கிற, இது எந்த இடம், இந்த இடத்துல வந்து ஏன் வந்து நீ வந்து பாரில் இருந்தியா, இந்த பசங்க கூட ஏன் நீ போகிற, இது ஏன் நீ செய்கிற அப்படின்னு இந்த கொஸ்டின்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு வந்து அது ரொம்ப சஃபகேட்டிங்காக ஆக ஆரம்பிக்கும். ஏய் அப்பா ஏன்டா இப்படி போட்டு என்னை படுத்துறீங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. ஏன்னா நம்ம ரொம்ப சுதந்திரமாக நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம் ஆரம்பத்தில். இந்த ரிலேஷன்ஷிப் தொடங்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் போவோம், என்ன வேணாலும் சாப்பிடுவோம், என்ன வேணாலும் செய்வோம், எதை வேணாலும் ஷேர் பண்ணுவோம். யாருமே நம்ம கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் ஹாப்பியாக இருந்திருப்போம். இப்போ வந்து ஒருத்தர் வந்து கூட அப்பப்போ கேள்வி கேட்டால் பரவாயில்ல, ஆனால் எல்லாத்தையும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறது இருக்குல்ல. எதுக்கு இது பண்ணுற, அது பண்ணுற, ஏன் நீ ஆன்லைனில் இருக்க, ஏன் இந்த ஸ்டேட்டஸ் வச்சுருக்க, இல்லை நான் வந்து ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிறேன் அப்படிங்கும்போது இது எல்லாமே நம்ம சஃபகேட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த கொஸ்டின்ஸ் எப்போ பார்த்தாலும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறது. ஏன்னா மறுபடியும் அதுதான், இண்டிபெண்டன்ஸ் தான் ரொம்ப முக்கியம், ப்ரீத்திங் ஸ்பேஸ் தான் ரொம்ப முக்கியம். ஆனால் இது எல்லாத்தையும் அவங்க என்ன பேரில் பண்ணுவாங்கன்னா, அக்கறைன்ற பேரில் பண்ணுவாங்க. நான் உன் நல்லதுக்கு தானே சொல்கிறேன், நீ வந்து இதை பண்ணுறதால உனக்கு பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுனால தான், அவங்க கூடலாம் பேசினேன்னா உனக்கு பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிறதுனால தான், நீ நாளைக்கு எதுவும் சிக்கலில் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இன்றைக்கி வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க தெரியுமா? இந்த மாதிரியான அக்கறைன்ற பேரில் தான் இந்த அப்யூஸ் வந்து நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். நம்மளை வந்து எப்போவுமே பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கிற அந்த கோஸ்டிங்க்கு இந்த அக்கறை தான் வந்து ஒரு முக்கியமான டூலாக இருக்கும். நான் உன் மேலே நான் ரொம்ப அக்கறையாக இருக்கேன், உன்னை நான் சேவ் பண்ணுறேன், நான் உன்னை காப்பாற்றுறேன். நம்ம ஏற்கனவே ஒரு 35 வருஷம், 40 வருஷம், இல்லை 25 வருஷம், 20 வருஷம் தனிமையில் ரொம்ப சந்தோஷமாக நமக்கு தெரியாதா அப்படிங்கிற அந்த எண்ணம், அதை பற்றி இவங்க கவலைப்பட மாட்டாங்க. எப்போவுமே இந்த சேவியர் மோட்லேயே தான் இருப்பாங்க. இல்லை சேவியர் மோட்னால தான் நான் உன்னை இதெல்லாம் பண்ணுறேன். அடுத்தது வந்து பீ லிட்லிங் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பீ லிட்லிங் அப்படின்னா என்னென்னா, இந்த ரிலேஷன்ஷிப் ஆரம்பத்தில் என்னை பற்றி உங்களுக்கு சுத்தமாக தெரியாது, உங்களை பற்றி எனக்கும் சுத்தமாக தெரியாது. ஆனால் போக போக நம்ம எல்லா ரகசியங்களும் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்மளுடைய குறைகள் வந்து அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், நம்மளோட பிரச்சனைகள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய இஷ்யூஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வச்சுட்டு நம்மளை வந்து காமெடி பண்ணிகிட்டே இருக்கிறது, அதை வச்சு ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஆனால் அதை வந்து ஜோக் அப்படிங்கிற பேரில் வந்து மறைக்கிறது. ஆனால் ஏன்னா ஆரம்பத்தில் ஜோக்காக இருந்தது போக போக ஜோக்காக இருக்காது. அது நம்மளை டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீ என்ன நம்மளுடைய உடலை பற்றி கேலி பண்ணுறது, நம்மளோட அறிவை பற்றி கேலி பண்ணுறது, நம்மளுடைய லைஃப் சிச்சுவேஷன்ஸை பற்றி கேலி பண்ணுறது, நம்ம பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை பற்றி கேலி பண்ணுறது. நம்ம ஒரு லவ்வில் ஏற்கனவே இருந்திருப்போம், அதில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும், அதுலேருந்து வெளியே வந்து தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் போயிருப்போம். அதை வச்சு நம்மளை வந்து அசிங்கப்படுத்துறது, கேவலப்படுத்துறது அப்படிங்கிறத ரொம்ப ஃபன்னாக பண்ண ஆரம்பிக்கிறது இருக்கு இல்லையா? இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு அறிகுறி, ஆபத்தின் அறிகுறி இது. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, என்ன வர இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி பீ லிட்லிங் பண்ணும்போதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி பேசாத, எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படின்னா, நீ வந்து வர உன்கிட்ட நம்ம ஜோக்கே பண்ண முடியறதில்ல, உன்கிட்ட ஜோக் பண்ணால் நீ வந்து ரொம்ப இது பண்ணுற, ரொம்ப ரியாக்ட் பண்ணுற அப்படின்னு பாலை நம்ம மேலே தூக்கி போட ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்கான ஒரு அறிகுறி. அதுக்கு அடுத்தது அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்போட இன்னொரு அறிகுறி என்னென்னா, ஃப்ரீக்வெண்ட் பிரேக்கப்ஸ், அப்புறம் திருப்பியும் மேக்கப்ஸ். நான் வந்து இது வேண்டாம், இதை நம்ம முடிச்சுக்கலாம், எல்லாத்தையும் அழிச்சிடலாம் அப்படின்னு அவங்க வந்து முடிவு பண்ணிவிட்டு சொல்லுவாங்க. அடுத்த நாளே வந்து திருப்பி பேசுவாங்க, திருப்பியும் பிரேக்கப் பண்ணுவாங்க. இது வேண்டாம், இது இல்லை, எனக்கு இருக்க விருப்பம் இல்லை, நீ வந்து ரொம்ப மோசமானவன், நீ வந்து அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், இல்லை நீ அப்படிப்பட்டவ இப்படிப்பட்டவ அப்படின்னெல்லாம் சொல்லிவிட்டு திருப்பியும் வந்து மறுபடியும் வந்து பழையபடி வந்து மேக்கப் பண்ணுவாங்க. இல்லை நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், சாரி அப்படி இப்படின்னு திருப்பி மேக்கப் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்போட அறிகுறி அப்படின்னு கேட்டி ஹுட் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த விஷயங்களை வந்து நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஒரு அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்புக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புக்குமான
இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு, இல்லை ஒரு பிரேக்கப்புக்கு போகிறதுக்கோ, இல்லை இதை சரி பண்ணிட முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா, இந்த விஷயங்களெல்லாம் வச்சு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இது ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பா அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பான்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். அப்புறம் மெயினாக ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. என்னென்னா அதில் முக்கியமானது இந்த ஓப்பன் கம்யூனிகேஷன். நம்மளால் எதையும் மனம் விட்டு எந்த தயக்கமும் இல்லாமல் பேசக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது 2 பேரும் மியூச்சுவல் ரெஸ்பெக்டோடு இருக்கணும். அவங்க நம்மளை மதிக்கணும், நாமளும் அவங்கள மதிக்கணும், அவங்களோட ஸ்பேஸை மதிக்கணும், அவங்களோட சாய்ஸஸை மதிக்கணும், அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸை மதிக்கணும், அவங்களுக்கு ஒரு அறிவு இருக்குன்றதை மதிக்கணும், அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குன்றதை மதிக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்குன்றதை மதிக்கணும், ப்ரீ ரிலேஷன்ஷிப் லைஃப் இருக்குன்றதை மதிக்கணும். அப்படின்னு இந்த ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியம். அவுட் ஆஃப் ஆல் திஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டோடு அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோமா, செல்ஃப் ரெஸ்பெக்டோடு நம்ம வாழ முடியுதா அப்படிங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எதை விடவும், எந்த ரிலேஷன்ஷிப்பை விடவும், எந்த சந்தோஷத்தை விடவும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப 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 முக்கியம். அடுத்தது கைண்ட்னஸ். நம்ம கைண்ட்னஸாக இருக்கோமா, நம்ம கருணையோடு இருக்கோமா, நம்ம அன்போடு இருக்கோமா அப்படிங்கிறதும் முக்கியம். நமக்கு அது ரிசீவ் பண்ணுறோமா அப்படிங்கிறதும் முக்கியம். நம்மக்கிட்ட கைண்ட்னஸே இல்லாதவங்கக்கிட்ட நம்மளால் வாழவே முடியாது. தினம் அதுவும் 24/7 கனெக்டடாக இருக்கிறவங்களோட கைண்ட்னஸ் இல்லைன்னா நம்மளால் இருக்கவே முடியாது. அடுத்தது நிதானம். நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ப்ரீத்திங் ஸ்பேஸ் பற்றி அதுதான் நிறைய பேசிக்கிட்டே இருந்தோம். நிதானமாக எதையும் எதிர்கொள்ளக்கூடிய, நிதானமாக எதையும் பேசக்கூடிய, நிதானமாக கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நம்ம தொடர்ச்சியாக எதையும் கடந்து வர முடியும், எதையும் பேச முடியும், எதையும் இன்னும் நல்ல பொறுமையோடு அணுக முடியும் அப்படிங்கிறது தான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிலேஷன்ஷிப்பை அமைச்சிக்கிட்டா நிச்சயமாக அந்த அப்யூஸை, பெயினெல்லாம் குறைச்சிக்க முடியும். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் பேசணும்னு நினச்சது. ஒரு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நாம் இந்த மாதிரியான சில விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். அனைவருக்கும் மறுபடியும் வாழ்த்துக்கள். ஹாப்பியாக இருங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, ஸ்மைல் பண்ணுங்கள், கவனமாக இருங்க வேலையில். ஸோ நாளைக்கு மறுபடியும் வேறு ஒரு டாப்பிக்கில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இது நீயே ஒலி பாட்காஸ்ட்.